பிராமணரும் நாகமும். வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய கதை எளிமையானது. ஆனால் பல எளிய கதைகள் போலவே இது ஆழமான உண்மையை மறைத்து வைத்துள்ளது. இது வறுமை பற்றியது, நம்பிக்கை பற்றியது, பேராசை பற்றியது. ஒரே ஒரு தவறான எண்ணம் அனைத்தையும் எவ்வாறு அழிக்கிறது என்பதையும் பற்றியது. ஆரம்பிப்போம். நெடுநாட்களுக்கு முன்பு ஹரிதத்தன் என்ற ஏழை பிராமணர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு சிறிய நிலம் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த நிலம் கருணையற்றது. மண் வறண்டது. பயிர்கள் பலவீனமானவை. அறுவடை குடும்பத்துக்கு போதுமானதாக கூட இல்லை. ஒவ்வொரு பருவத்திலும் அவர் கடும் வெயிலில் உழைத்தார். சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் எதுவும் மாறவில்லை. வறுமை அவரை நிழல் போல பின்தொடர்ந்தது. ஒரு கடும் வெயிலான மதியம் ஓய்வெடுக்க தனது வயலிலிருந்து பெரிய மரத்தின் கீழ் சென்றார். அப்போது அவர் அசைந்தார். அருகிலிருந்த எறும்பு புற்றிலிருந்து ஒரு பெரிய நாகம் வெளிவந்தது. அதன் குடை விரிந்தது. உடல் மெதுவாக அசைந்தது. கண்கள் பொலிவுடன் மின்னின. முதல் கணம் பயம் எழுந்தது. பின்னர் ஓர் எண்ணம். இது இந்த நிலத்தின் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று உழவன் நினைத்தார். நான் இதை ஒருபோதும் வழிபடவில்லை, அதனால்தான் நிலம் பலன் தரவில்லை என்று நம்பினார். பயம் நம்பிக்கையாக மாறியது. சந்தேகம் நம்பிக்கையாக மாறியது. அவர் கிராமத்திற்கு திரும்பினார். ஒரு கண்ணாடி குவளையில் பாலை கொண்டு வந்தார். அதை எறும்பு புற்றின் அருகே வைத்து வணங்கினார். இந்த நிலத்தின் அதிபதி என்றார். மெதுவாக, உங்கள் இருப்பை அறியவில்லை, என்னை மன்னியுங்கள் என்று கூறினார். இந்த சிறிய படையலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர். அடுத்த நாள் விடியற் காலையில் திரும்பினார். அவர் பால் வைத்திருந்த பாத்திரம் காலியாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு பொற்காசும் இருந்தது. அவரால் அதை நம்ப முடியவில்லை. அந்த நாளிலிருந்து தினமும் பால் கொண்டு வந்தார். தினமும் ஒரு பொற்காசு கிடைத்தது. அதிக செல்வம் அல்ல, ஆனால் வாழ்வதற்கு போதுமானது. கண்ணியமாக வாழ போதுமானது. அவர் ஒருபோதும் அதிகம் கேட்கவில்லை. ஒரு நாள் அவர் வெளியூர் சென்றார். மகனிடம் கூறினார், தினமும் பால் கொண்டு செல். மகன் முதல் நாளே பொற்காசை கண்டான். ஆனால் அவனுக்கு அது பற்றிய நன்றி உணர்வெல்லாம் இல்லை. ஆசை மட்டுமே இருந்தது. இந்த எறும்பு புற்று முழுவதும் பொன்னாக இருக்குமோ என்று நினைத்தான். நாகத்தை கொன்றுவிட்டால் அனைத்தும் தனக்கே கிடைக்கும் என்ற பேராசை மெதுவாக அவனது மனதில் ஒலித்தது. தினமும் வரவேண்டாம், இன்று எல்லாமே கிடைத்துவிடும், அடுத்த நாள் பாலும் மிச்சமாகும் என்று எண்ணினான். ஒரு கனமான குச்சியும் எடுத்தான். நாகம் வெளியே வந்தவுடன் அவன் குச்சியை உயர்த்தி நாகத்தை அடித்தான். ஆனால் நாகம் வேகமானது. அடியை தவிர்த்து ஒரே கணத்தில் அவனை கடித்தது. விஷம் அவனது உடல் முழுவதும் பரவியது. மகன் தரையில் விழுந்தான். பால் மணலில் சிந்தியது. மகனின் மரணச் செய்தி ஹரிதத்தனை உடைத்தது. அவர் நாகத்தை சபிக்கவில்லை, விதியை குற்றம் சாட்டவில்லை. பேராசை என்றார். பேராசை, அதுதான் இதற்கு காரணம் என்று மெதுவாக எண்ணினார். அடுத்த நாள் அவர் மீண்டும் பால் கொண்டு வந்தார். நாகம் வெளியே வரவே இல்லை. உள்ளிருந்து கொண்டே பேசியது. நீ பொற்காசுக்காகத்தான் வந்திருக்கிறாய். மகனை இழந்த துயரத்தையே மறந்துவிட்டாய். பேராசை இன்னும் உன்னை மறைக்கிறது. உன் மகன் என்னை அடித்தான். நான் என்னை காத்து கொண்டேன். அந்த அடியை நான் மறக்க முடியுமா? நீ உன் துயரத்தை மறக்க முடியுமா? இனி நமக்கு உறவு இல்லை. இந்த வைரத்தை எடுத்து கொண்டு போ, மீண்டும் வராதே என்று கூறியது. ஒரு வைரம் வெளியே உருண்டு வந்து விழுந்தது. ஹரிதத்தன் அதை எடுத்துக்கொண்டு அமைதியாக போய்விட்டார். மீண்டும் வரவே இல்லை.
ஹரிதத்தன் தினமும் ஒரு பொற்காசு பெற்றார். அவருக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. ஆனால் மகன் அனைத்தையும் ஒரே நாளில் பெற விரும்பினான். பேராசை மெதுவாக அழிக்காது, அது திடீரென அழிக்கும். நமது வாழ்க்கையிலும் தினமும் ஒரு பொற்காசு கிடைக்கிறதல்லவா? ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு அமைதி. ஆனால் நாம் என்ன கேட்கிறோம்? இன்னும் எவ்வளவு பெறலாம் என்று தானே கேட்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், போதுமானது செல்வம். அதிகம் ஆபத்து சில நேரங்களில் நன்றி மற்றும் பேராசைக்கு இடையேயான வித்தியாசம். உயிருக்கும் மரணத்திற்கும் இடையேயான வித்தியாசம். பேராசையின் மிகை தீங்கு தரும். மீண்டும் சந்திப்போம். திருப்தியுடன் இருங்கள், புத்திசாலியாக இருங்கள். பேராசையின் மெல்லிய குரலை எப்போதும் கவனியுங்கள்.